ஹாய், கருவாடு குழம்பு பண்ணலாமா? 150 கிராம் கருவாடு எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, எண்ணெய், சரிங்களா? அது வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தான். தேவையான அளவு புளி, தேங்காய் ஒரு சில்லு, வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். பச்சை மிளகா காரத்தக்கன. அப்புறம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு பொரியவும், வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட வந்து கருவாடையும் சேர்த்துக்கோங்க. கருவாடை சேர்த்து நல்லா ஒரு செகண்ட் வதக்குனதுக்கப்புறம் தக்காளியை ஒன்றும் பாதியாக நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து ஒரு செகண்ட் கலந்து விட்டதுக்கப்புறம் இதோட வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் இருக்கு இல்லைங்களா, அந்த இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா ஒரு செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க. வதக்குனதுக்கப்புறம் புளிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கோங்கப்பா. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா சலசலன்னு கொதிக்க விடுங்க. கொதிச்சுட்டு இந்த டயத்தில் வந்து தேங்காயை அரைச்சிட்டு வந்தாச்சு. தேங்காயை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு தேங்காய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடுங்க. இறக்குறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் சேர்த்து இறக்குங்க. செமையாக இருக்கும். இது வந்து தோசைக்குனாலும் சரி, ரைஸுக்குனாலும் சரி, களிக்குனாலும் சரி, எதுக்குனாலும் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.